மை சேனல். நான் தான் ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைமர் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதோட கிவ்அவே வின்னரும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்து தான் ஆகணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நான் பார்த்துருந்தேன் ப்ரீவியஸாக. ஸோ ப்ரைமர் கம்பல்சரியாக யூஸ் பண்ணணுமா, இல்லை ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக மேக்கப் யூஸ் பண்ணலாமா, ப்ரைமர் ஆக்சுவலாக எந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணணும், பிஃபோர் மேக்கப்பா இல்லை மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியா பின்னாடியா. ஸோ நிறைய கன்ஃபியூஷன், நிறைய கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதோட என்னென்ன ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்ல, அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்க்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். என்ன அப்படிங்கிற கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் மெயின் அதுதான் முக்கியம். ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேக்கப்புக்கு ஒரு பேஸாக ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரைமர் நம்ம மேக்கப் அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சென்டராக ஒரு லேயர் மாதிரி இது ஃபார்ம் ஆகும். அண்ட் இது ஒரு ஸ்மூத்தாக ஸ்கின் ஆகும். அதனால நம்மளுக்கு ஃபவுண்டேஷனோ எதுனாலும் பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் போர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ளாக் பண்ணாமல் ஒரு ஈவன் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ரைமர். அதுக்கப்புறம் ப்ரைமர் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ண விடுங்க உங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பேக் டு பேக் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரைமரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் லாங் லாஸ்டிங்காக நம்ம இருக்கும் மேக்கப். அதோட ஒரு ஸ்மூத் ஃபார்ம் கொண்டு வரதுக்குமே இது யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும் போது தான் நம்ம மேக்கப் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அதோட டைரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது போர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக போர்ஸ்குள்ளே ஃபவுண்டேஷன்லாம் போயிடும். அதனால பிம்பிள்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ரைமரோட ஒரு பெனிஃபிட். டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால எந்த எஃபெக்டிவ் இல்லையா, எந்த இஷ்யூ ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ப்ரைமர் அது பேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ஈவன் டோனாக இருக்கும். ஸோ என்னென்ன ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் நிறைய ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ப்ரைமர் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம என்னென்ன ப்ரைமர் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரியல் பேஸ் மேஜிக் இந்த ப்ரைமர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்மூத்திங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். பட் இதோட எம்ஆர்பி கொஞ்சம் ஹையர் தான். அண்ட் இதில் எம்ஆர்பி ஓகே, எம்ஆர்பி இதில் அழிஞ்சிட்டு நியர் அபவுட் 1000 rupees அந்த ரேஞ்சில் தான் இதோட எம்ஆர்பி. பட் இது ஆஃபர் டைமில் நான் வாங்கியிருந்தேன் 800 அந்த ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரோட பெனிஃபிட் இதை நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃபேஸில் போர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக என்ன ஆயிரும், ஈவன் டோனாக ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதாவது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவன் டோனாக அண்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக செட்டில் ஆகும். ஸோ இந்த ப்ரைமர் ரொம்பவே ஒரு சூப்பர் ப்ரைமர். அதனால இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்குது இல்லை ரொம்ப போர்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு க்ரீம் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஜெல் ஃபார்மெட்டில் க்ரீம் ஃபார்மெட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண வித்தின் ஒரு 10 செகண்டில் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ரைமர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரைமர் LA Girl Pro.Prep ஹை டெஃபினிஷன் ஸ்மூத்திங் ஃபேஸ் ப்ரைமர். இதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெச்டி ஃபினிஷிங்கில் கொடுக்கணும்
அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த ப்ரைமரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு. இதுலேயுமே கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரைமரில் இன்பில்டாகவே இருக்குது. அண்ட் அதோட இது ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக அண்ட் ஏதாவது ரிங்கிள்ஸ் அதை லைன் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃபில் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட எம்ஆர்பி இதில் வந்து தெரியல, பட் நான் உங்களுக்கு இந்த என்னென்ன ப்ரைமர் நான் இதில் போட்டிருக்கேனோ அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வித் ப்ரைஸோட. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படிங்கிறது. ஏன்னா நான் வாங்குகிற டைம் வந்து ஆன்லைனில் தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து NYKAA சைட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ NYKAA சைட்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே ஆல்ரெடி நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், CashKaro சைட். அது மூலமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 8% கேஷ்பேக் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரைமர். இது வந்து LA கேலுக்குள்ள HD ப்ரைமர். இதுவும் ரொம்ப சூப்பர் ப்ரைமர் சொல்வேன். இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவும் லாங் லாஸ்டிங்காக வேர் ஆகும். போர்ஸ், எஸ்பெஷலி போர்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ஆயிலியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைமரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாரி, எல்லாத்தோட எம்ஆர்பி இதில் இல்லை, ஆனால் நான் வந்து எல்லாத்தோட டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போட்டுருவேன். அண்ட் அடுத்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500க்கு கலரசன்ஸ் ப்ரைமர் இருக்குது, ப்ரீ மேக்கப் பேஸ். இது பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 500. இதை நான் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஷாப்பில் வந்து பியூட்டி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வாங்கும் போது 450 ரூபீஸ்க்கு இதை நான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும் அண்ட் பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபவுண்டேஷன் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கறதுக்காக இந்த கலரசன்ஸ் மேக்கப் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் இது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரைமர் பார்த்தீங்கன்னா MYKAA ஸ்டூடியோ பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ப்ரைமர் ஆன்டி ரெட்னஸ். இது ஒரு ப்ரைமர். இது வந்து MYKAA இருக்குள்ளது. இதுவும் வந்து ஜெல் பேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ் ஃபார்ம் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து லுக் ரொம்ப வந்து ஈவன் டோன் கொடுக்கும், ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டூடியோ எஃபெக்டில் இருக்கும். இந்த ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுறீங்க அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க HD லுக் கொடுக்கும். ஸோ இது இந்த MYKAA. இதுவும் ரொம்ப சூப்பரானது. இதுவும் நியர் அபவ் 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக வேணும், கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் MYKAAவும் வாங்கிக்கலாம், கலரசன்ஸும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். நிறைய மேக்கப் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது சட்டன் பீரியடுக்குள்ளே அப்படி இப்படி கிராக் லைன் மாதிரி வருது, இல்லைன்னா ஃபவுண்டேஷன் அங்கங்கே திட்டாக வருது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணாதனால தான். கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் வந்து வெளியே ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது அப்படி இருக்கிறவங்க வந்து L'Oreal பேஸ் மேஜிக் அது வாங்கிக்கோங்க. அண்ட் அது மாதிரி LA Pro Girl இதுவும் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு ப்ரைமரும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா Lakme Absolute Blur ப்ரைமர். அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இந்த L'Oreal மேஜிக் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் வரும். அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு என்கிட்ட ப்ரைமரே இல்லை, எனக்கு வந்து இவ்வளோலாம் நான் வந்து ஷாப்லலாம் போய் வாங்கிட்டு இவ்வளோலாம் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பதாஞ்சலி அலோவேரா ஜெல், நேச்சுரல் அலோவேரா ஜெல் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது அலோவேரா ஜெல் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஒரு ஈவன் டோன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரைமருங்கிறது வந்து ஒரு யூசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்ட்டாக வைக்கிறதோடு இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோன் கொடுக்கும், ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கப் வந்து நம்ம போடும்போது அண்ட் அப்ளை பண்ணும்போது பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து டைரெக்டாக போகாமல் அது ஒரு தடுக்கிறதுக்கும் அந்த ப்ரைமர் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம ப்ரைமர் என்னென்ன ப்ரைமர் இருக்கிறது ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நானும் ரொம்பவே ஆவலோடு இருக்கிறேன். யார் அந்த வின்னர் அண்ட் கிவ்அவே வின்னர் அந்த 3
லக்கி வின்னர் யாருங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் டைமே உங்களுக்கு எல்லா ரூல்ஸும் சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஏதோ கிவ்அவேக்காக கொடுக்காம உங்களோட மனசில் இருந்தது நீங்கள் சொன்னீங்கிறது எனக்கு ரீட் பண்ணும் போதே புரிஞ்சுது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா உங்களோட அன்பு இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து மெசேஜ் அந்த கமெண்ட் மூலமாக நீங்கள் எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஒவ்வொரு கமெண்ட்டை நான் ரீட் பண்ணும்போது ஏதோ எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். அண்ட் எனக்கும் ரொம்ப ஆசை எல்லாரோட மீட்லாம் பண்ணணும், அப்போல்லாம் ரொம்ப ஆசையும் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு சான்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஸோ இப்போ நம்ம வின்னர் பார்க்கக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட் எடுக்கலாம். அண்ட் அந்த லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆசை தான், பட் கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் இது வந்து 18 இந்த லிப்ஸ்டிக் 18 பான்ஜோர் லிப்ஸ்டிக் இதுக்கான வின்னர் யார் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி நல்லா குலுக்கி தான் வச்சுருக்கேன். அண்ட் எல்லா சீட்டும் நல்லா போட்டிருக்கேன். ஸோ ஒன்று எடுக்கிறேன். ஓகே, ஒன்று எடுத்துட்டேன். நம்ம பார்த்துடலாம். நான் பார்க்க முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, யார் அந்த வின்னர்? வெறும் 2 லெட்டர் தான், கேபி. ஃபுல் பேரும் இல்லை. ஸோ பட் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் கேபி. உங்களுக்கான கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 பான்ஜோர் லிப்ஸ்டிக். ஸோ கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் தான் ஃபஸ்ட் வின்னர். அண்ட் ஹாப்பி. கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. என்ன டீட்டெயில் எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வின்னர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான்ஜோர் லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதுக்கான வின்னர் யார் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் சீட்டை எடுத்துட்டேன். ஸோ பேர் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். மதுமிதா. கங்க்ராச்சுலேஷன் மதுமிதா, உங்களுக்கு தான் இந்த பான்ஜோர் லிப்ஸ்டிக் 16 ஷேட் நம்பர். ரொம்ப க்யூட்டான ஷேடு உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறதுக்கான ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இப்போது அடுத்தது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பான்ஜோருக்குள்ள மஸ்காரா யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் பார்க்கலாம். ஸோ நல்லாவே குலுக்கிட்டேன். அண்ட் ஒரு ஷீட்டும் எடுத்தாச்சு. அண்ட் ஓகே, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீர்த்தனா. ஓ, நைஸ் நேம். கீர்த்தனா, கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு தான் இந்த மஸ்காரா வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். இதுதான் மஸ்காரா பான்ஜோருக்குள்ளது. ஸோ இதை உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 வின்னர்ஸ்க்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன். அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயில் ஐடியில் உங்களோட அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட நீங்கள் எனக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணால் போதும். அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ ஹோப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரியான ஒரு சூப்பர் டிப்ஸ் இல்லைனா மேக்கப்போட நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.